அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை வடபழனியில் மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய வந்த மின்வாரிய அதிகாரியை விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் குண்டர்கள் அடித்து தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், மின்வாரிய ஊழியரை தாக்கியதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம் உமேஷ். சென்னை வடபழனியில் மின் இணைப்பில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய வந்த மின் அதிகாரி மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களின் குண்டர்கள் அடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடபழனியில் வசித்து வரும் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தனது வீட்டில் சில நாட்களாக மின் இணைப்பு இல்லை, பழுதடைந்து விட்டது என விருகம்பாக்கம் மின்துறை அலுவலகத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த புகாரில் ஆற்கால் சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணியால் தன் வீட்டுக்கு மின் இணைப்பு முறையாக வருவதில்லை என புகாரில் தெரிவித்தார். இந்த புகாரை தொடர்ந்து பழுது ஏற்பட்ட இடத்திற்கு மின்துறை அதிகாரிகள் நேற்று வந்துள்ளனர். அப்போது அங்கு இருந்த இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு இந்த பகுதியில் சாலையை நோண்டினால் எங்களிடம் கேட்க வேண்டும், அனுமதி வாங்க வேண்டும், எங்களை கவனிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை அவர்களிடம் அவர்களிடம் முறையீடு வைத்துள்ளனர். எங்களை இந்த சாலையில் நீங்கள் பள்ளங்கள் தோண்டனால் எங்களிடம் கவனிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு அந்த மின்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை அடித்துள்ளனர். பிரபாகராஜின் ஆதரவாளர் விஜய் என்பவர் மின் அதிகாரி பாஸ்கர் என்பவரை கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால் காயமடைந்த மின்துறை ஊழியர் பாஸ்கர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். நாங்கள் சரி செய்தோம், அந்த பகுதியில் மின் பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்தது. அதன் பேரில் அந்த பகுதியில் சென்று பழுதை சரி செய்வதற்காக அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றோம். அப்போது பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர் என கூறிக்கொண்டு விஜய் ஒருவர் தங்களை தாக்கியுள்ளதாக புகார் மனுவில் கொடுத்துள்ளார். இதே மாதிரி பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் என கூறி கடந்த சில தினங்களுக்கு முன்பு உணவு கட்டிடம் ஒன்றை பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர் என கூறி சூர்யா என்கிற ஒரு இளைஞன் சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுவது அப்பகுதி மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு தொடர்ந்து மின்துறை அதிகாரிகளை தற்போது தாக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின் பழுது ஏற்பட்டுள்ளது என முறையாக மின்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்து அதனை சரி செய்ய வந்த மின்துறை அதிகாரிகள் மீது திமுகவின் குண்டர்கள், திமுகவின் ஆதரவர்கள், அனுதாபிகள் என கூறிக்கொண்டு அவர்கள் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு உணவு இடத்தை இடித்துவிட்டு திமுக ஆதரவாளர்கள் எங்களை கவனிக்க வேண்டும், இந்த நிலம் எங்களது என பல்வேறு கருத்துக்களை கூறி அந்த நபர்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அந்த பிரச்சனை இன்னும் ஓயாத நிலையில் தற்போது மின்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இச்சம்பவத்தினால் அப்பகுதியில் வாழும் மக்கள் பெரும் அச்சத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்.